60 வயசுக்கு மேலே வரக்கூடிய நீ பெயின் 25 வயசுலேயே அதிகப்படியான நபர்களுக்கு வந்துருச்சு இந்த முழங்கால் வலி. இந்த முழங்கால் வலி வருவதற்கான அடிப்படை காரணம் தான் என்ன? போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூட்டு எலும்பை மாற்றணும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரி எலும்பு தேய்மானம் ஏற்பட்டதுக்கான காரணம் தான் என்ன? அப்படி நம்ம என்ன தான் பண்ணணும், நம்ம என்ன தான் சாப்பிட்டோம், என்ன தான் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பல்கள்லேயே இன்றைக்கி இருக்கிறாங்க. இப்போ இதற்கு அடிப்படையான காரணத்தை என்னன்னு சரியாக தெரிஞ்சு அதற்கான சொல்யூஷனை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முழங்கால்லேருந்து வெளியே வந்துடலாம். பொதுவாகங்க முழங்காலில் வலி வருது அப்படின்னா காமனாக வலி அப்படின்னு சொல்லிட்டு வலி மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த முழங்காலில் எலும்பு மண்டலத்தான எலும்பு இருக்குது, நரம்பு மண்டலத்திலேருந்து நரம்பு இருக்குது, தசை மண்டலத்திலேருந்து மசில்ஸ் இருக்குது, அங்கே டிஸ்க் இருக்குது, சரிங்களா? அப்புறம் அதுக்குள்ளே ஃப்ளூயிட் இருக்குது, நிணநீர் மண்டலம் ஃப்ளூயிட் இருக்குது, சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்குது. இப்போ எதில் வலிக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? முழங்கால் வலி வந்துருச்சு, ரைட்டு. இந்த முழங்கால் வலி எதனால் வந்தது, அங்கே எதனுடைய பலவீனத்தினால் இந்த வலி அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். காமனாக முழங்கால் வலின்னு உடனே போயிட்டு நேராக எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்லி மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ இதில் எதனால் வலின்னு நாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நிறைய பேரோட பிரச்சனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் அடிக்கடி உட்காந்து எந்திரிக்கப்படும் பொழுது சவுண்டு வருதா உங்களுக்கு? நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய மூட்டு எலும்புகள் இப்போ தான் பலவீனமாக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம்.